இல்ல திட்டமிட்ட சதின்னா அதை வந்து சான்றுகளோட நிரூபிக்கணும். நம்ம பேசும்போது அந்த வலியில வேதனையில ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவோம். இப்ப அவங்க தரப்புல பார்த்தா அவங்க சொல்றது சரின்னு படும், அரசு தரப்புல வேற ஒரு காரணம் சொல்லுவாங்க. இப்ப இந்த நேரத்துல வந்து அதை விவாதிச்சுட்டு இருக்கிறது வந்து சரியானதா இருக்காது. ஏன்னா நம்ம ஒரு 2 உயிர் இல்ல 40 உயிர்கிட்ட நம்ம இழந்துட்டோம். அந்த அவங்க இழந்தவர்கள் குடும்பத்துல ஒருத்தனை நின்னுதான் நீங்க இதை பாக்கணும் ஒழிய இதை போய் கருத்து பேசிட்டு ஏற்கனவே காயம்பட்டு இவங்க பாரு என்ன பேசிட்டு இருக்காங்க. அந்த அந்த சாவு வீட்டுல நின்று பாத்தீங்கன்னா அந்த மனநிலையை தான் நீங்க இதுல பாக்கணும். இது வரலாம், தம்பி வரலைனாலும் மற்றவர்களை வருவாங்க, வர சொல்லுவாங்க. மற்றவங்களை தம்பி குஷியானந்தையோ ஆதவையோ இந்த வந்து பாருங்க ஆதரவு சொல்லுவாங்க, அது செய்வாங்க. அதெல்லாம் அப்படி ஒன்னும் ஒரு பெரிய அரக்கர்கள் ஒண்ணும் கிடையாது, நம்ம பிள்ளைங்க தானே வருவாங்க. சரி, அந்த நான் கூட அதுக்கு கடுமையான கண்டிச்சு அறிக்கை விட்டேன். தம்பி அல்லு அர்ஜுனா நடிச்ச படம் புஷ்பா 2 திரையரங்குல போய் படம் பார்த்தவங்க சிக்கி இறந்துட்டாங்க. அதுக்கு இவர் பொறுப்பு இல்ல, ஆனா இவரை கைது பண்ணி சிறையில வச்சாங்க. அப்ப நான் கேட்டேன், அவர் பொறுப்பு இல்ல, அவங்க படம் பார்க்க போய் நெரிசல்ல சிக்கிட்டாங்க. அது மாதிரிதான் பாக்கணும். இப்ப இது வந்து ஒரு வழக்கு, அதை எதிர்கொள்ளணும். எதிர்கொண்டு போய் இதுல எந்த தொடர்பும் இல்லை, இது வந்து எங்களுக்கு இப்ப நம்ம வழக்கு புனையப்பட்டவங்க எல்லாம் அவங்களா இந்த விபத்தை திட்டமிட்டு ஏற்படுத்தினாங்க அப்படி பார்க்க முடியாது இல்ல.